ஜெர்மனி, பிராங்க்ஃபர்ட், டோர்ட்முண்ட் ஆகிய இடங்களில் நியோரா வழங்கும் கோடைகால மாபெரும் மலிவு விற்பனை. சாரிகள் €10, சுடிதார் €15, லெகங்கா €20. ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நியோரா வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. லுட்விக் ஸ்ட்ராசா 19, பிராங்க்ஃபர்ட், ரெய்னிஷ ஸ்ட்ராசா 71A, டோர்ட்முண்ட். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். என் தமிழ் உறவுகளே வணக்கம். எசன் நகரத்தில் பெரும் வன்முறை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஒருவர் மரணமடைந்துள்ளார். நேற்று தினம் எசன் நகரத்தில் ருட்டன்ஷைட் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் பாரிய வன்முறை சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. அதாவது ருட்டன்ஷைட் என்ற பிரதேசத்தில் உள்ள ஜிரடா ஹவுஸ் என்று சொல்லப்படுகின்ற கட்டிடத்தில் தனியார் சில விழாக்களை நடத்தியதாகவும் இந்த விழாவில் கலந்து கொண்ட விருந்தினர்களிடையே கைகலப்பு நடைபெற்ற நிலையில் 45 வயதுடைய ஒரு நபரானவர் 3 நபர்கள் மீது கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டதாகவும், இதே வேளையில் பாதுகாப்பு அதிகாரியாக கடமையாற்றிய ஒரு நபர் 55 வயதுடைய நபர் மூச்சு திணறி நிலத்தில் விழுந்து பின்னர் வைத்திய சிகிச்சைகள் உடனடியாக வழங்கப்பட்டு இந்த வைத்திய சிகிச்சையாவது பலனளிக்காத நிலையில் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு பாதுகாப்பு படைகளுடைய குவித்ததாகவும் பின்னர் இந்த குற்றவியல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக கருதப்படுகின்ற 45 வயது நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர் தற்பொழுது நீதிமன்றத்தில் நீதிவானுக்கு முன்னால் ஆஜர்படுத்தப்பட்டு இவர் விளக்கமறியலில் வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த குற்றவியல் சம்பவத்தில் எசன் நகரத்தில் உள்ள குற்றவியல் குழுக்களும் ஈடுபட்டு உள்ளதா என்பது சம்பந்தமாக போலீசார் பல கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி நாட்டில் 6 பேரை சுட்டுக் கொன்ற நபர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஜெர்மனியின் இடசக்சன் மாநிலத்தில் கடந்த வாரம் துருக்கி வம்சாவளியை கொண்ட நபர் ஒருவர் அந்த பிரதேசத்தில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் வைக்கப்பட்டிருந்த தனது குழந்தை பிள்ளை சம்பந்தமான விடயத்தில் அந்த அலுவலகத்தில் கடமையாற்றிய 6 பணியாளர்களை சுட்டுக் கொலை செய்திருந்தார். அதாவது இந்த நபரானவர் இவ்வாறு இந்த அலுவலகத்தில் கடமையாற்றிய பணியாளர்களை சுட்டுக்கொலை செய்த பிற்பாடு 65 வயதுடைய ஒரு பெண்ணின் உதவியுடன் அந்த இடத்தை விட்டு தப்பியோடுவதற்கு முயற்சி செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் தற்பொழுது இந்த 65 வயதுடைய பெண் சம்பந்தமான விடயங்கள் வெளிக்கு வந்திருக்கின்றது. குறிப்பாக நீடர்சாக்சன் மாநிலத்தில் உள்ள மாநில பாராளுமன்ற உறுப்பினரான டெனிஸ் குக் என்பவருடைய மாமியாரை இவ்வாறு இந்த வாகனத்தை ஓட்டியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தில் இந்த டெனிஸ் குக் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாநில பாராளுமன்ற உறுப்பினர் இது சம்பந்தமான சில விடயங்களை பத்திரிகைகளில் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் தற்பொழுது குற்றவியல் குழுக்கள் SPD சொல்லப்படுகின்ற சமூக ஜனநாயக கட்சியுடன் உள்புகுந்து விட்டதாக சில பத்திரிகைகளில் சில வலதுசாரி தீவிரவாதிகள் கருத்து தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கொலை குற்றவியல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற நபர் ஏற்கனவே துருக்கி நாட்டில் குழந்தை பிள்ளைகள் பாலியல் விடயம் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் பின்னர் இவர் சிறையை விட்டு தப்பியோடியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் தற்பொழுது போலீசார் இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டோர்ட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோர்ட்முண்ட். சமூக உதவி பெறுவோருக்கு வழங்கப்படுகின்ற பிரயாணத்திற்கு உரிய உதவித்தொகை இனி வவுச்சராக வழங்குவதற்கு ஆலோசனை கூறப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் சமுதாய படத்தில் வாழ்கின்றவர்களுக்கு மொபிலிட்டேட் என்று சொல்லப்படுகின்ற பிரயாண சீட்டுகளை வாங்குவதற்காக அரசாங்கமானது மாதாந்தம் €50 49 சென்ட்டுகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சமூக பணம் வழங்கும் பொழுது இந்த மொபிலிட்டேட் என்று சொல்லப்படுகின்ற விடயத்திற்காகவுமே சேர்த்து பணம் வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு அரசாங்கம் வழங்குகின்ற இந்த சமூக பணத்தில் இவர்கள் பலர்
பிரயாண அட்டைகள் வாங்காது விடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் டொச்லாண்ட் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற பிரயாண அட்டையை வாங்குவதை ஊக்குவிப்பதற்காக மொபிலிட்டேட் என்று சொல்லப்படுகின்ற இதற்காக வழங்கப்படுகின்ற பணத்தை பவுச்சர் அடிப்படையில் வழங்குமாறு சில அமைப்புகள் அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இவ்வாறு அரசாங்கம் இந்த மொபிலிட்டேட் என்று சொல்லப்படுகின்ற இது விடயத்துக்காக வழங்கப்படுகின்ற பணத்தை பவுச்சர் மூலம் வழங்குவதன் மூலம் டொச்லாண்ட் டிக்கெட்டை வேண்டுபவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் என்று இந்த அமைப்பானது வழங்கிய ஆலோசனையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஜெர்மனியின் தற்போதைய அரசாங்கமானது 1.5 பில்லியன் யூரோக்களை மத்திய அரசாங்கமானது டொச்லாண்ட் டிக்கெட்டுக்கு முதலீடு செய்வதாகவும் மாநில அரசாங்கங்கள் 1.5 பில்லியன் யூரோக்களை இந்த டொச்லாண்ட் டிக்கெட்டை வாங்குவதற்காக முதலீடு செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் இது ஒரு ஆலோசனை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஜெர்மனி நாட்டில் மினி ஜாப் வேலைகள் மாதத்தில் 43 மணி நேரம் மாத்திரமே செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. ஜெர்மனியில் 6.8 மில்லியன் பேர் மினிஜோப் சொல்லப்படுகின்ற பகுதி நேர வேலை ஒன்றை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இவ்வாறு பகுதி நேர வேலையை செய்கின்றவர்கள் மாதம் ஒன்றுக்கு 43 மணித்தியாலங்கள் வேலை செய்ய முடியும் என்றும் மிண்டஸ்டோன் சொல்லப்படுகின்ற அடிப்படை சம்பளமானது 13 யூரோக்கள் 90 சென்ட்டுகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மனியின் தற்போதைய அரசாங்கமானது தற்போதைய ஓய்வூதிய விடயத்தில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்காக தமக்கு ஆலோசனை வழங்குவதற்காக சில நிர்வாக கட்டமைப்புகளை உருவாக்கியிருந்ததாகவும் இந்த நிர்வாக கட்டமைப்பு சொல்லப்படுகின்ற ரெண்டல் கமிஷனானது ஜெர்மன் அரசாங்கத்திற்கு ஆலோசனை ஒன்றை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 83 விடயங்களில் இந்த அமைப்பானது ஜெர்மன் அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்கியதாகவும் இந்த ஆலோசனையின் பிரகாரம் மினிஜப்பன் சொல்லப்படுகின்ற பகுதி நேரமாக வேலை செய்கின்ற விடயத்தை இல்லாது செய்ய வேண்டும் என்று இந்த அமைப்பு அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இவ்வாறு இந்த மினிஜப்பானது நடைமுறையில் இருக்கும் பட்சத்தில் மினிஜப்பன் சொல்லப்படுகின்ற வேலையை செய்கின்றவர்கள் அரசாங்கத்திற்கு வரி மற்றும் சுகாதார காப்புறுதிக்கு வழங்குகின்ற பங்களிப்பையும் இவர்கள் வழங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இந்த மினிஜப்பன் சொல்லப்படுகின்ற இந்த பகுதி நேர வேலையானது முற்று முழுதாக இல்லாது செய்யப்பட்டால் அன்றைய மேற்குறிப்பிட்டது போல் ஓய்வூதிய பங்களிப்பு மற்றும் சுகாதார காப்புறுதிக்கான பங்களிப்பு வரி போன்றவை வழங்கப்படுமானால் இவர்களுக்கு மொத்தத்தில் குறைந்த அளவு பணமே ஊதியமாக கிடைக்கக்கூடிய தன்மை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டமானது நடைமுறைக்கு வந்தால் பல லட்சக்கணக்கானவர்கள் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஹெசன் மாநிலத்தில் 5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் மினிஜப்பர் சொல்லப்படுகின்ற பகுதி நேரிய வேலையை செய்து வருவதாகவும் குறிப்பாக உணவகங்கள் மற்றும் ஹண்டில் என்று சொல்லப்படுகின்ற வர்த்தக மையங்களில் இவர்கள் கடமையாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் பல தொழில் வழங்குகின்றவர்கள் இந்த விடயத்துக்கு எதிராக தமது கருத்துக்களை முன்வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் இந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முதல் இந்த புதிய சட்டம் பாராளுமன்றத்தில் சட்டமாக இயற்றப்பட்டு பின்னர் அமுலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். இனி உலகச் செய்திகள். கடந்த பிப்ரவரி மாதம் ஈரானுடைய அதிஉயர் தலைவரான ஆயத்துல்லா அலி ஹமேனி அவர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலில் நடத்திய பான் தாக்குதலின் பொழுது கொலை செய்யப்பட்டிருந்தார். இதே வேளையில் தற்பொழுது அமெரிக்காவுக்கும் மற்றும் ஈரானுக்கும் இடையே சமாதான ஒப்பந்தமானது தற்காலிகமான முறையில் நடைமுறையில் இருந்து வருகின்ற நிலையில் ஈரானிய அரசாங்கமானது இவ்வாறு கொலை செய்யப்பட்ட அதிஉயர் தலைவரான அலி ஹமேனி அவர்களுக்கான இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றது. அதாவது 4/7/2026 9/7/2026 வரை இந்த அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் ஈரான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் உலகளாவிய ரீதியில் பல அரசியல் தலைவர்கள் இந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதாகவும் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இது இவ்வாறு இருக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அண்மையில் தெரிவித்த கருத்தானது மீண்டும் பாரிய அதிர்ச்சி ஒன்றை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அதிக தலைவர் ஆனால் அலி ஹமேனி அவர்களுடைய இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகின்ற ஈரானிய ஒட்டுமொத்த தலைவர்களையும் அமெரிக்காவால் தீர்த்து கட்ட முடியும் என்றும் இதே வேளையில் அவ்வாறு அமெரிக்கா ஈரானிய தலைவர்களை தீர்த்து கட்டினால் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எவ்விதமான தலைவர்களும் ஈரானில் இல்லாது போய்விடுவார்கள் என்றும் இதன் காரணத்தினால் இவ்வாறு அமெரிக்கா செய்வதற்கு திட்டமிடவில்லை என்றும் அவர்
அவர் குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க, அண்மையில் இஸ்ரேல் பற்றி துருக்கி நாட்டுடைய வெளிநாட்டு அமைச்சர் ஃபீடான் அவர்கள் வெளியிட்ட கருத்தானது உலகளாவிய ரீதியில் பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அண்மை காலங்களாக இஸ்ரேலினுடைய நடவடிக்கை மற்றும் இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெட்டன்யாஹுவுக்கு எதிராக துருக்கி ஜனாதிபதி எர்டோகான் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்ற நிலையில் அந்த நாட்டினுடைய வெளிநாட்டு அமைச்சர் இஸ்ரேலானது உலகளாவிய ரீதியில் மனித குலத்திற்கு மிகவும் வெட்கக்கேடான நாடு என்று வர்ணித்திருக்கின்றார். அதாவது மனித இனத்தை தவறான வழியில் இந்த இஸ்ரேலிய அரசாங்கம் மற்றும் யூதர்கள் நடத்தி சென்று வருவதாகவும் இதன் காரணத்தினால் இவ்வகையான நடவடிக்கைகளை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர வேண்டும் என்றும் துருக்கி நாட்டுடைய வெளிநாட்டு அமைச்சர் வெளியிட்டுள்ள கருத்தானது ஜெர்மன் நாட்டில் அதிர்வு அலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. வெகு விரைவில் துருக்கியின் தலைநகரமான இஸ்தான்புலில் நாட்டு அமைப்புகளுடைய மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் துருக்கி நாட்டின் வெளிநாட்டு அமைச்சருடைய கருத்தானது அதிர்வு அலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஜெர்மன் நாட்டின் வெளிவிகார அமைச்சர் நாட்டோ அமைப்பின் கூட்டத்தில் பங்கு பெற்றிய பிற்பாடு நேரடியாக இஸ்ரேல் நாட்டுக்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்லை, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்போ கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீல, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட், டோட்முண்ட் ஆகிய இடங்களில் நியோரா வழங்கும் கோடைகால மாபெரும் மலிவு விற்பனை. சாரிகள் €10, சுடிதார் €15, லெகங்கா €20. ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நியோரா வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. லுத்விக் ஸ்ட்ராசா 19 பிராங்க்ஃபர்ட், ரெய்னிஷ ஸ்ட்ராசா 71A டோட்முண்ட்.